அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலமாக ஒரு அஞ்சு மாநிலமாக என்டிஏ எவ்வளவு தொகுதிகள் வாங்குவாங்க, அதுக்கப்புறமாக இந்தியா கூட்டணி எவ்வளவு தொகுதிகள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் தான் இந்த காணொலியிலையும் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய மாநிலங்கள் டெல்லி 7 தொகுதி, ஹரியானா 10 தொகுதி, பஞ்சாப் 13 தொகுதிகள், உத்தரகாண்ட் 5, ஹிமாச்சல் பிரதேஷ் 4, கோவா 2, ஒட்டுமொத்தமாக 41 தொகுதிகளில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல டெல்லியில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சாங்க. கடந்த முறை அங்கு அதாவது த்ரீ டேர்ம் ஃபைட்டாக இருந்தது. இந்த முறை பாஜகவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ 4 தொகுதிகள்லையும் இந்தியா கூட்டணி 3 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமாக ஹரியானா 10 தொகுதிகள். கடந்த முறை 10க்கு 10 பாஜக ஜெயிச்சு இருந்தாங்க. இந்த முறை 5லிருந்து 6 வரைக்கும் இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரியானா 10, என்டிஏ 5, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி 5. அதுக்கப்புறமாக பஞ்சாபில் இந்தியா கூட்டணி கிடையாது. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் மேஜர் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. அங்கே பாஜகவுக்கு அந்தளவுக்கு பெரிய ரோல் இல்லை. ஸோ நான் 13 சீட்டையுமே இந்தியா கூட்டணி அப்படின்றதால கொடுத்துட்றேன். உத்தரகாண்ட் கடந்த முறை 5க்கு 5 பாஜக ஜெயிச்சிருக்கிறாங்க. 5 தொகுதிகள் இருக்குது. இந்த முறை அங்கே காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டிஏ 4, இந்தியா 1. ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே 4 தொகுதிகள் இருக்குது. கங்கனா ராவத் பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க போட்டிடுறாங்க. ஸோ இமாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் கூட 2க்கு 2 என்டிஏ 2, இந்தியா கூட்டணி 2. கோவாவில் 2 தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை 1-1 அப்படின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் தான் இந்த வாட்டியும் ட்ரெண்ட் இருக்கும், நார்த் கோவா சவுத் கோவாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 41 இடங்களில் என்டிஏ கூட்டணி 15 இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி 25 இடங்கள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே 466 தொகுதிகளில் யாருக்கான வெற்றி அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த 466ல் கூட 41 தொகுதிகளை கூட்டினா 507. ஸோ இந்தியா கூட்டணி ஆல்ரெடி 214 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 214 + 25 அப்படின்னா 239. என்டிஏ 216 சொல்லியிருந்தேன். அதோட ஒரு 15 கூட்டினா 231. ஸோ அதர்ஸ் ஒரு 26 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸோ அது இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ரெஸ்ட் ஆஃபில் ஒரு 38 சீட்டு இருக்குது. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அங்கே ஒரு 25 சீட்டு, அதுக்கப்புறமாக லட்சத்தீப்பு, டாமன் டையூ, ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி ஒரு சில சீட்ஸ் இருக்குது. அது ஒரு 38 சீட்டு வரும். அங்கு யார் வெற்றி பெறாங்க அப்படின்றதும், இந்த அதர்ஸ் யாருக்கு எந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஆட்சி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஒரு 240 இடங்கள்லையும் பாஜக கூட்டணி ஒரு 230 இடங்கள்லையும் லீட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 38 தொகுதிகளில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதும் வடகிழக்கு மாநிலங்களை ப்ரிடிக்ட் பண்ணுறதும் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மீன்ஸ் மணிப்பூர் கலவரம் எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத கணிக்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருந்தால் அங்கே காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்கலாம். ஆனாலும் கூட அஸ்ஸாமில் 14 சீட் இருக்குது. அங்கே என்டிஏக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா கூட்டணிக்கு எட்ஜ் இருக்குது. மற்றபடி வடகிழக்கு மாநிலங்கள் பெரும்பாலும் மத்தியில் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வடகிழக்கில் ஒரு 25, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 6, அதுக்கப்புறமாக டாமன் டையூ, லட்சத்தீப்பு, இந்த மாதிரியான ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் பிஜேடி, அதுக்கப்புறமாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் மத்தியில் ஆட்சி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியா கூட்டணி 239, என்டிஏ 231. இதுதான் என்னோடய ஃபைனல் நம்பர்ஸாக இருக்குது. 507 தொகுதிகளில்
மிச்சம் இருக்கக்கூடிய 38 தொகுதிகள் அது வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு அண்டு காஷ்மீர். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் உங்களுக்கு பிரதமராக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு காணொலியில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.